அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை ஓதும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். திருக்குர்ஆனை ஆர்வத்துடன் ஓதுங்கள். திருக்குர்ஆனை ஓதுவது இறைவனுடன் பேசுவதாகும். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்தினரின் வணக்கங்களில் மிக சிறந்த வணக்கம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுவதே. திருக்குர்ஆனை ஓதுவதற்கு அதிக நேரத்தை செலவிடுங்கள். அதனை ஓதுவதை வெறுக்காதீர்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இறைவன் கூறுகின்றான், ஒருவர் திருக்குர்ஆனை ஓதுவதிலேயே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். என்னிடம் பிரார்த்தனை புரிவதற்கு கூட அவரிடம் நேரமில்லை என்றாலும் என்னிடம் வேண்டி பிரார்த்திப்போரை விட இத்தகைய அடியானுக்கு அவன் என்னிடம் கேட்காமலேயே அதிகமாக வழங்குவேன். ஆதாரம் திர்மிதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், திருக்குர்ஆனை ஓதுவதால் ஒரு அடியான் மற்றவர்களை விடவும் அல்லாஹ்விடம் அதிக நெருக்கத்தை பெறுகின்றார். ஆதாரம் திர்மிதி. மக்களுக்கு அறிவுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், தினமும் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டும் அதன்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும் ஒருவரின் உதாரணம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பையை போன்றதாகும். அதிலிருந்து நறுமணம் வெளியாகி கொண்டிருக்கும். திருக்குர்ஆனை ஓதாமல் அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருவருடைய உதாரணம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்டு வாய் மூடப்பட்ட பை ஒன்றை போன்றதாகும். ஆதாரம் திர்மிதி. நேர்வழி அருளப்பட வேண்டும் எனும் நோக்கத்துடன் திருக்குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். மக்களை ஈர்க்கவோ அழகிய குரலில் ஓதுவதால் உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்ளவோ உங்களுடைய இறைநெறி குறித்து மக்கள் மத்தியில் மதிப்பச்சம் ஏற்படுத்துவதற்கோ திருக்குர்ஆனை ஓதுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். இத்தகைய நோக்கங்களுக்காக திருக்குர்ஆனை ஓதுபவன் அதனுடைய வழிகாட்டுதலை இழந்து விடுகின்றான். தூய்மையான நிலையில் திருக்குர்ஆனை ஓதும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். ஒளி இன்றி திருக்குர்ஆனை ஓதுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் தூய்மையான இடத்தில் அமர்ந்தே திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள். கிப்லா இறை இல்லமான கௌபா இருக்கும் திசையை நோக்கி அடக்கமான முறையில் அமர்ந்து சிரம் தாழ்த்தி மிகவும் கவனத்துடனும் ஓர்மையுடனும் உணர்வுபூர்வமாகவும் ஒழுங்காகவும் திருக்குர்ஆனை ஓதுங்கள். இறைவன் கூறுகின்றான், இது பெரும் நற்பெயர்கள் நிறைந்த ஒரு வேதமாகும். நபியே, இதனை நாம் உம்மீது இறக்கி அருளியுள்ளோம். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. திருக்குர்ஆன் 38:29. திருக்குர்ஆனை ஓதும்போது இயன்றவரை தஜ்வீது ஓதக்கூடிய கலை நயத்துடன் ஓதுங்கள். தர்தீல் நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய பக்குவத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நீங்கள் உங்களுடைய குரல் மற்றும் உச்சரிப்பின் மூலம் திருக்குர்ஆனை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆதாரம் அபூ தாவூத். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதும்போது ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக உச்சரித்து தெளிவாக ஓதுவார்கள். மேலும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகில் திருக்குர்ஆனை மகிழ்ச்சியாகவும் நிறுத்தி அழகாகவும் ஓதியவர்களிடம் இறைவன் மறுமையில் நீங்கள் ஓதுங்கள், உலகில் எவ்வாறு திருக்குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அழகான முறையில் ஓதுனீர்களோ அவ்வாறு இங்கும் ஓதுங்கள். இன்னும் நீங்கள் ஓதும் ஒவ்வொரு வசனத்திற்கும் அது இறுதியை அடையும் வரை ஒரு படித்தரம் சுவனத்தில் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று இறைவன் கூறுவார். ஆதாரம் திர்மிதி. திருக்குர்ஆனை ஓதும் போதும் மிகவும் உரத்த குரலிலோ அல்லது மிகவும் தாழ்ந்த குரலிலோ ஓதாமல் நடுத்தரமான ஓசையுடன் ஓதுங்கள். திருக்குர்ஆன் கூறுகிறது, மேலும் உமது தொழுகையில் உமது குரலை மிகவும் உயர்த்த வேண்டாம், மிகவும் தாழ்த்தவும் வேண்டாம். இவ்விரண்டிற்கும் இடையில் மிதமான தொனியை கடைப்பிடியும். திருக்குர்ஆன் 17:110. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருக்குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். சஹர் நேரத்திலும் தஹஜ்ஜத் பின்னரவு தொழுகை தொழுதுவிட்டும் திருக்குர்ஆனை ஓதுங்கள். இவ்வாறு ஓதுபவருக்கு திருக்குர்ஆன் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது. திருக்குர்ஆன் வழங்கும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதே ஓர் இறை நம்பிக்கையாளரின் உளமார்ந்த விருப்பமாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் முழுவதையும் 3 நாட்களுக்கு குறைவாக ஓதி முடிக்க முயற்சி செய்யாதீர்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் 3 நாட்களுக்கும் குறைவாக திருக்குர்ஆனை ஓதி முடிக்கிறாரோ அவர் திட்டமிட்டவாறு திருக்குர்ஆனை புரிந்து கொள்ளவே இல்லை. திருக்குர்ஆனின் மகிமையையும் உயர்ந்த மதிப்பையும் உணர்ந்து செயல்படுங்கள். திருக்குர்ஆன் ஓதும்போது எவ்வாறு புற தூய்மை பேணுகின்றீர்களோ முற்றிலும் அவ்வாறு தீய எண்ணங்கள், தவறான உணர்வுகள், தூய்மையற்ற நோக்கங்களை விட்டும் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். தீய எண்ணங்கள், தவறான உணர்வுகள் கொண்ட உள்ளம் திருக்குர்ஆனின் மகிமையையும் மாட்சிமையையும் உணராது.
மேலும் திருக்குர்ஆனின் ஆழமான கருத்துக்களையும் அதனால் புரிந்து கொள்ள முடியாது. இக்ரிமா அலி அவர்கள் திருக்குர்ஆனை திறந்தால் பல சமயம் உணர்வுகளை இழந்து விடுவார்கள். இது மகத்துவமும் மேன்மையும் கொண்ட என் அதிபதியின் திருவாக்காகும் என்று கூறுவார்கள். இந்த உலகில் மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திருவேதத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் என்ற உறுதியுடன் திருக்குர்ஆனை ஓதுங்கள். மேலும் இதே கருத்தோட்டத்துடன் இதில் சிந்தனை செய்யுங்கள். இந்த திருவேதம் எடுத்துரைக்கும் உண்மைகளை விவேகங்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். வேகமாக சரசரவென்று ஓதாதீர்கள். மாறாக நிறுத்தே வசனங்களை புரிந்து கொண்டு ஓதும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். அதன் வசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அவர்கள் கூறுவார்கள், திருக்குர்ஆனின் 2வது அத்தியாயமான அல் பஹரா, 3வது அத்தியாயமான ஆலு இம்ரான் போன்ற நீண்ட அத்தியாயங்களை சரசரவென்று எதுவும் புரிந்து கொள்ள முடியாமல் ஓதுவதை விட திருக்குர்ஆனின் 97வது அத்தியாயமான அல் கத்ர் மற்றும் 99வது அத்தியாயமான அல் காரியா போன்ற சிறு சிறு அத்தியாயங்களை நன்கு உணர்ந்து ஓதுவது சிறப்பு தரும் என நான் கருதுகிறேன். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பின்வருமாறு ஓர் இறைவசனத்தையே திரும்ப திரும்ப இரவு முழுவதும் ஓதினார்கள். இப்போது நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே. நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போதும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாய் இருக்கின்றாய். திருக்குர்ஆன் 5:118. திருக்குர்ஆனின் கட்டளைகளின்படி என் வாழ்வை வளர்த்துக் கொள்வேன். மேலும் அதன் அறிவுரைகளின்படி எனது வாழ்வை அமைத்துக் கொள்வேன். மேலும் அது வழங்கும் அறிவுரைகளுக்கு ஏற்ப என் வாழ்வை வைத்துக் கொள்வேன் எனும் உறுதியுடன் திருக்குர்ஆனை ஓதுங்கள். மேலும் குறைபாடுகளை விட்டும் உங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள தொடர் முயற்சி செய்யுங்கள். திருக்குர்ஆன் கண்ணாடி போன்றது. உங்களுடைய ஒவ்வொரு கரையையும் அது தெளிவாக உங்களுக்கு காண்பித்து தரும். அந்த கரைகளை விட்டும் உங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொள்வது இப்போது உங்கள் பணியாகும். திருக்குர்ஆன் ஓதும்போது அதன் வசனங்களின் தாக்கங்களை அடைந்திட முயற்சி செய்யுங்கள். கருணை, பாவ மன்னிப்பு, சுவனத்தின் அளப்பரிய கொடைகள் குறித்த வசனங்களை ஓதும்போது மகிழ்ச்சி கொண்டு குதூகலியுங்கள். இறைவனின் கோபம், தண்டனை, நரகத்தின் கடும் நிலைமைகள் குறித்து ஓதும்போது உங்கள் உடல் நடுங்க வேண்டும், கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், உள்ளம் தன் பாவத்தை குறித்து வெட்கப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அழ வேண்டும். இறை நம்பிக்கையாளர்கள் சான்றோர்களின் வெற்றிகளை குறித்து திருக்குர்ஆனில் ஓதும்போது மகிழ்ச்சியால் உங்கள் முகம் மலர வேண்டும். சமுதாயங்களின் அழிவு குறித்து ஓதும்போது நீங்கள் பாடம் பெற வேண்டும். இறை தண்டனை மற்றும் அச்சுறுத்தல் கொண்ட வசனங்களை ஓதும்போது நீங்கள் நடுநடுங்க வேண்டும். நற்செய்தி அளிக்கும் வசனங்கள் ஓதும்போது உங்களின் உள்ளம் நன்றி பெருக்கால் வழிய வேண்டும். திருக்குர்ஆன் ஓதிய பிறகு துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். உமர் அலி அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை இது: இறைவா, என் நாவு உன் வேதத்தில் இருந்து ஓதும் வசனத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்யும் பேற்றினை எனக்கு அருள்வாயாக. இறைவா, அதனை விளங்கிக் கொள்ளும் அறிவையும் அதன் ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் எனக்கு வழங்குவாயாக. மேலும் அதில் அடங்கியுள்ள வினோதங்களை காணும் பார்வையை எனக்கு வழங்குவாயாக. மேலும் என் வாழ்நாள் முழுவதும் அதன்படி நடந்து கொள்ளும் பேற்றினை எனக்கு வழங்குவாயாக. சின்னமாக ஒவ்வொன்றின் மீதும் நீ பேராற்றல் கொண்டவன் ஆவாய். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.